ஏனென்று சொன்னா இதை பற்றி கதைச்சு 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 எங்கட அதாவது நாங்கள் பார்க்க வேண்டும் தமிழ் மக்கள் இந்த பிரதேசத்தை எப்படி அபிவிருத்தி செய்ய வைக்கிறது, இல்ல அந்த மக்களை எப்படி தக்க வைக்கிறது, அந்த அந்த மக்களின் கல்வியை எப்படி மேம்படுத்துறதுக்கு அப்படியான அப்படியான வழிமுறைகள் திட்டமிடலாக இருக்க வேண்டும். அது இலகுவாக சிங்கள தேசம் எங்களை ஏமாத்துறதுக்கும் நாங்கள் பலிக்கடாவை கொண்டு அரசியலமைப்பை பற்றியும் ஒற்றையாட்சியையும் சமஸ்தியை பற்றியும் கதைத்து இன்றைய காலத்தை வீணடித்துக் கொண்டே இருக்கிறோம். இது இப்படி கதைக்கிறது இந்த மாவீரர்கள் தியாகத்தை கொச்சப்படுத்துற மாதிரி தான் கிடக்கும். ஏன்னா அவர்கள் இலங்கைகளை தீர்வில் என்றார்கள், இவர்கள் இலங்கைகளை தீர்வு என்று சொல்றார்கள். தேசிய தலைவர் சொல்றா இலங்கைக்கு தீர்வு இல்லை என்று சொல்லி, இவர் இலங்கைக்கு தீர்வு என்று சொல்லிடுறேன். அப்ப தேசிய தலைவர் திட்டமிடலுக்கும் கொள்கைக்கும் முரணாதான இந்த அரசியல்வாதிகள் இருக்கிறேன். ஆனா இவ்வியலான தேசியம் கதைக்கிறேன். அப்ப இவ்வியல்ல தேசியத்துக்கும் மக்களின் தேசியத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. மக்களின் விருப்பம் வித்தியாசமா இருக்கிறது. ஏன்னா மக்கள் தேசிய தலைவன் வழிகாட்டுற வளர்ந்த மக்கள் எப்படி எப்படி நகர்வுகள் என்னென்ன காலகட்டத்தில் நகர வேணும், எப்படி எப்படி இறுதி இலக்கை நோக்கி பயணிக்க வேணும், இந்த இறுதி இலக்கை நோக்கி பயணிக்க மட்டும் நாங்கள் எப்படி எங்களை பாதுகாக்க வேணும் என்ற ஒரு முடிவை வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு மாவீரர் நாள் நடக்குது. மாவீரர் நாளுக்குரிய அந்த தடையை அப்புறப்படுத்துறாங்க மக்கள் தானே. எந்த செயற்பாட்டாளர் அந்த மக்கள் ஒரு முடிவு எடுக்கிற அந்த மக்கள் அந்த முடிவு கூடாக ஒரு முடிவு எடுத்து சில தேர்தலை பயன்படுத்தின அந்த தேர்தல் கூடாக சில விடுதலை எடுத்துக் கொடுக்கிற இன்றைக்கு மாவீரர் நாள் இன்றைக்கு உலகத்திலும் பார்க்க இலங்கையில தான் மாவீரர் நாள் எந்த கெடுபிடியும் குறைந்த நிகழ்வு நடக்குது. அனுரகுமார திசாநாயக்கவின் செயற்பாடுகளை பாராட்டுகிறீர்கள் அப்படி என்றால்? அருண்ரா திசாநாயக்கான்றது நான் பாராட்டுறேன் எப்படி என்று சொன்னால் அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஒரு எதிரி இந்த நாட்டில எவ்வளவு மோசமானவன் இருக்கிறான் என்று சொன்னா அந்த மோசமானவன் நான் பாராட்டுவன் தானே. எதிரி இப்படித்தானே எங்களை பாராட்டு இருக்கணும். இது வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, இல்லடா முதல கண்ணீர் வடிக்கிறான்னு சொல்லுவாங்க. சிங்கள தேசம் இனி மீள முடியாது. சிங்கள தேசம் மீள முடியாது. என்னன்னு சொன்னார் இன்றைக்கு 3 நாடுகள், அதாவது நான் முதல்வருக்கா சொன்னார் இன்றைக்கு பூனையும் வெளியும் மாதிரி. அது சீனா பூனை இருக்கா எலிய இருக்கா நசுக்கும், அடுத்த இந்திய பூனை இருக்கா எலிய நசுக்கும், அமெரிக்க பூனை இருக்கா எலிய நசுக்கும். இதன் மீட்சி இல்லை. சிங்கள தேசத்துக்கு மீட்சி இல்லை. சிங்கள தேசம் உடையதை தவிர இந்த இடத்துல மீட்சி இல்லை. அந்த மீட்சியை வேகப்படுத்துறதுக்கும் அதை உறுதிப்படுத்துறதுக்கும் வந்த ஆட்சி தான் ஜேவிபி ஆட்சி. ஜேவிபி இன்றைக்கு பாத்தீங்களா மேற்குலகம் ஒரு நல்ல ஒரு கண்ணோட்டத்தை பார்க்க மாட்டுது. இல்லை என்ன விடயத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பாதுகாப்பு அங்காள அரசியலுக்கு போக வேண்டாம். இது எங்களுக்கு சாதகமான அரசியல் சூழ்நிலை தான் இன்றைக்கு சிங்கள தேசத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த சிங்கள தேசத்துக்குள்ள சிங்கள தேசத்தில இருந்து இதுல ஏதாவது அனுரா திசாநாயக்கா என்ன மோசமாக இந்த சிங்கள தேசத்தை சர்வதேச பின்னலுக்குள்ள சர்வதேச ஒழுங்குக்குள்ள சர்வதேச முரணுக்குள்ள கொண்டு போவருடைய வெளிப்பட மாட்டேன். உதாரணத்துக்கு